ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வந்து வங்கியில் பணம் எடுப்பவர்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு உள்ளார். கொள்ளையடித்த பணத்தை குறிப்பிட்ட இடத்தில் மண்ணுக்குள் புதைத்து வைத்துவிட்டு பின்னர் சென்று எடுத்துக்கொண்டது தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்தவர் 39 வயது கணேசன். இவர் கடந்த 2ஆம் தேதி வங்கியில் நகைகளை அடகு வைத்து 5,50,000 ரூபாய் பணத்தை தனது இருசக்கர வாகனத்தில் உள்ள பெட்ரோல் டேங்க் கவரில் வைத்துவிட்டு அருகிலுள்ள மருந்து கடைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது பைக் டேங்க் கவரில் வைத்திருந்த பணப்பையை காணவில்லை. இது குறித்து அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் கணேசன் புகார் கொடுத்தார். குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து பணத்தை எடுத்தவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் இதேபோல் வங்கியிலிருந்து பணத்தை எடுத்துச் செல்லும் போது ஒருவரிடம் திருடியதை அப்பகுதி போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அச்சம்பவத்தில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் தாமாவரம் திப்பா காலனியைச் சேர்ந்த 26 வயது அவுலா ராகேஷ் என்பவரை பிடித்து விசாரணை செய்ததில் திருப்பத்தூர் பகுதியில் திருடியதும் அருப்புக்கோட்டையில் கைவரிசை காண்பித்ததும் அவுலா ராகேஷ் தான் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்பின் அருப்புக்கோட்டை போலீசார் அவுலா ராகேஷை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்ததில் கணேசன் மோட்டார் சைக்கிளில் பணம் திருடியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணையில் திருடிய பணத்தை திருச்சி பகுதியில் உள்ள ஒரு மறைவான இடத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பணம் மீட்கப்பட்டது. மேலும் போலீசார் விசாரணையில் ஆந்திராவிலிருந்து ஒரு கும்பல் தமிழ்நாட்டிற்குள் வந்து குறைந்த விலையில் இருசக்கர வாகனத்தை வாங்கி அதன் பின் வங்கிகளுக்கு சென்று அங்கு பணம் எடுத்து கவனக்குறைவாக உள்ளவர்களை நோட்டமிட்டு அவர்களிடம் கைவரிசை காட்டுவதும் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தி ஒட்டுமொத்த கும்பலையும் வளைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.